படுகொலைகளை செய்திட்ட சாதிய பயங்கரவாதி மீது தமிழக அரசு காவல்துறையை நாங்குநேரி பெரும்பத்தில் தொடர்ந்து நடைபெறுகிற பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். அறிவித்திடு. தமிழக அரசு நெல்லை மாவட்ட நிர்வாகமே நாங்குநேரி தாலுகாவை சாதிய பயங்கரம் நிகழ்ந்துள்ள பகுதியாக அறிவித்திடு. நியமனம் செய். நாங்குநேரி காவல் சரகத்திலே காவல் அதிகாரிகளை துணிச்சலான காவல் அதிகாரிகளை நியமனம் செய். அமல்படுத்து. தமிழக அரசு அமல்படுத்து. நீதி அரசர் ரத்னவேல் பாண்டியன் கமிஷனின் பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்து. தமிழக அரசு நீதி அரசர் ரத்னவேல் பாண்டியன். தாலுகாவுக்குட்பட்ட பெரும்பத்து கிராமத்தின் முன்பாக நேற்று சாயந்தரம் வேளையில் அப்பாவி பொதுமக்கள் சாதிய பயங்கரவாதிகளால் 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். 4 பேர் கொடுங்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சமீப காலமாக திருநெல்வேலியில் சாதிய பயங்கரவாதிகளின் அட்டகாசம் தலைவிரித்து ஆடுகிறது. இது தமிழகத்துக்கு பேராபத்தாக விளைவிக்கும். ஏற்கனவே தமிழக அரசுக்கு நெல்லை எப்பொழுதும் தொல்லையாகவே இருந்து வரும் என சொல்லப்படும். ஆகையால் இங்கே குற்றம் இழைத்தோரை கட்டுப்படுத்த தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிட வேண்டும். படுகொலை செய்யப்பட்ட அப்பாவியின் குடும்பத்திற்கு உரிய நீதியையும் வழங்கிட வேண்டும். காயம் இழைக்கப்பட்டோருக்கு உயர்தர சிகிச்சை வழங்கிட தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரைமுறை சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனு அளிக்க வந்துள்ளோம். தாலுகாவில் இது புதிதல்ல. 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே ஜாதிய பயங்கரவாதிகள் தொடர்ந்து தனது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துக் கொண்டுதான் வருகிறார்கள். 50 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அரசுகளும் இங்கே ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கும் அதிகாரிகளும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சமீப காலமாக காவல்துறையின் கைகள் கட்டப்படுகிற ஒரு சூழல் தொடர்ந்து தென் தமிழகத்தில் நிகழ்ந்து வருகிறது. ஆதலால் குற்றம் இழைக்கப்பட்டோர் தொடர்ந்து வலிமை பெற்று வருகிறார்கள். வலிமை பெற்று வர இது போன்ற அப்பாவிகளை படுகொலை செய்வதும் கொலைவெறி தாக்குதல் உள்ளாக்கப்படுகின்ற நிலை திருநெல்வேலி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்தாகும். இது குறித்து தமிழக அரசு உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன். நவீன் இந்த நிலையை இந்த நேரத்தில் அவர் சொன்னதை நவீன் தேவர் என்கிற இளைஞர் எடுத்த வீடியோவில் கடைசி வரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த வீடியோவை வெளியிட சொன்ன டைரக்டர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். இது
திட்டமிட்டு அந்த படுகொலை சம்பவங்களுக்கு இந்த நவீன் என்ற இளைஞருக்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் படுகொலை செய்துவிட்டு சென்ற இளைஞர்கள் அனைவரும் நவீன் தேவர் வாழ்க என்று கோஷம் போட்டுவிட்டு தான் சென்றிருக்கிறார்கள். ஆதலால் கண்டிப்பாக நவீன் என்ற இளைஞருக்கு இந்த படுகொலைகளில் தொடர்பு இருக்கும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்ல வருகிறோம். காவல்துறையும் அரசும் இது குறித்து உரிய விசாரணை செய்து இந்த நவீன் என்ற இளைஞரை இந்த வீடியோவை வெளியிட வைக்க வேண்டிய பின்னணி என்பது குறித்தும் காவல்துறை உரிய விசாரணை செய்து உயிரிழப்பு செய்யப்பட்ட நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், பழையர் சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர் குடும்பத்திற்கும் வடமாநிலத்தைச் சார்ந்த இளைஞர் குடும்பத்திற்கும் உரிய நீதியை தமிழக அரசு வழங்கிட வேண்டும். மேலும் கொடுங்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கும் உரிய நீதியை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உரையின் சாரை வலியுறுத்துகிறோம். கடந்த முறை தீபக் ராஜா படுகொலை நடந்தது. அவருக்கான அந்த நீதியை வெகு நாட்கள் சில போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் அந்த வழக்கு பதிவு பண்ணாங்க. அது போக அந்த இறுதி விருந்தில் போன தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீதே வழக்குகள் போட்டாங்க. இந்த நிலையை அதோடு ஒப்பிட்டு பார்க்குறீங்களா? நீங்கள் இதில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இந்த நாங்குநேரி பெரும்பத்தில் நடந்த சம்பவங்களை காவல்துறை வழக்கம் போல கடந்து செல்லக்கூடாது. அரசும் தேர்தல் காலங்கள் என்று கடந்து செல்லக்கூடாது. மேலும் அந்த பகுதியில் நாங்குநேரி பகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வரும் அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களும் கடந்து செல்லக்கூடாது. அரசுக்கு உரிய அழுத்தம் கொடுத்து இது போன்ற சம்பவங்கள் வருங்காலங்களில் நடக்காத அளவுக்கு அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கஞ்சாவின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதில் அரசும் காவல்துறையும் உரிய கவனம் செலுத்திட வேண்டும். கஞ்சாவால் போதை வஸ்துகளால் கலக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட இளைஞர்களுக்கு மறுவாழ்வு செய்திட மறுவாழ்வு மையங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் அநேக இடங்களில் திறக்க வேண்டும். குறிப்பாக நாங்குநேரி தாலுகாவில் இளைஞர்கள் மறுவாழ்வு மையங்கள் அதிகமாக திறக்க வேண்டும் என இந்நேரத்தில் அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். குற்றவாளிகள் மீது என்கவுண்டர் அப்படின்னு ஒரு குரல் நியாயம் தானே? நீங்கள் அதை வலியுறுத்துறீங்க? என்கவுண்டர் என்பதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்கவுண்டர் என்பது மனித உரிமைக்கு மீறக்கூடிய செயல் என்று நாங்கள் எப்போதும் உள்முறைகிறோம். அதனால் என்கவுண்டரில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. குற்றம் இழைத்தோர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக உரிய தண்டனைகளை அரசு பெற்றுத்தர முனைப்போடு செயல்பட வேண்டும் என வருங்காலங்களில் இதுபோன்ற குற்றங்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும் என அரசுக்கும் காவல்துறைக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம். அதுவரை பாடியை வாங்காமல் போராட்டம் தொடரும். அந்த மக்கள் போராட்டம் நாங்குநேரில் நடந்துகிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தோட கவனத்துக்கு தெரியுமோ தெரியலையோன்னு தெரியறதுக்காக இது குறித்த வேதனைகளை பதிவு செய்வதற்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம். அங்கே இருக்க சூழலுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளை நாங்கள் எடுப்போம். நியாயம் கிடைக்காத பட்சத்தில் இங்கே இருக்கிற மக்களை கலந்து பாதிக்கப்பட்ட ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களிடம் கலந்து போராட்ட நகரை நாங்கள் முன்னெடுப்போம். துணிச்சலான அதிகாரி சிலம்பரசன் ஐபிஎஸ் அவர்களை நியமித்திடு தமிழக அரசு காவல்துறையை நியமித்திடு திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நேர்மையான அதிகாரி துணிச்சலான அதிகாரி சிலம்பரசன் ஐபிஎஸ் அவர்களை நியமித்திடு கண்டிக்கின்றோம் நாங்குநேரி பெரும்பத்தில் தொடர்ந்து நடைபெறுகிற சாதிய பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசு காவல்துறையை நாங்குநேரி பெரும்பத்தில் படுகொலைகளை செய்திட்ட
செய்திட்ட சாதிய பயங்கரவாதி மீது சாதிய பயங்கரவாதிகள் மீது சாதிய பயங்கரவாதி மீது நடவடிக்கை கைது செய் நாங்குநேரி பெரும்பத்தில் அப்பாவிகளை கொலை செய்திட்ட சாதிய பயங்கரவாதிகள் அனைவரையும் கைது செய் நேர்மையான அதிகாரி துணிச்சலான அதிகாரி சிலம்பரசன் IPS அவர்களை நியமித்திடு மாவட்ட கண்காணிப்பாளராக நியமித்திடு